முதல்ல திரு ஜென்ராம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். விஜய்க்கு பாஜக ஆதரவு கரம் நீட்டுவது நேற்றிலிருந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பதான ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. பலரும் அதை வெளிப்படையாக சொல்லிட்டு வர்றாங்க. என்ன காரணமாக இருக்கக்கூடும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நேற்றிலிருந்து 28ஆம் தேதியிலிருந்து அது தொடங்கிடுச்சு. 7ஆம் தேதி இரவு வரைக்கும் தான் அரசியலற்ற ஒரு துயர நிகழ்வுக்கான குரலாக 27ஆம் தேதி இரவு வரைக்கும் தான் இருந்தது. 28ஆம் தேதி காலையில இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவராக அரசாங்கத்தை குறை சொல்வதும், தமிழ்நாடு அரசை குறை சொல்வதும், காவல்துறை மீது குற்றம் சாட்டுவதுமாக விஜய்க்கு அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த நிகழ்வில் எந்த விதமான பொறுப்பும் இல்லை என்பது போல பேச தொடங்கிட்டாங்க. அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உருவானதற்கு பிறகு அது ஒரு திமுகவை அந்த கூட்டணியை வீழ்த்திவிடும், தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்திவிடும் என்ற ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சி செய்தவர்களுக்கு அந்த நம்பிக்கை வராத ஒரு சூழல்ல யாராவது இன்னும் வருவார்கள் கூட்டணிக்குன்னு காத்திருந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கிறாங்க. ஆதரவு கரம், நீங்க சொன்ன மாதிரி ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அது ஒரு இயல்பான நடவடிக்கையா பார்க்க முடியல? 28ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஒரு உண்மையை கண்டறிவதற்கு வர்றாங்க அப்படின்னு அந்த அளவுல ஏன் உங்களால் அதை நிறுத்திக்க முடியல? ஏன்னா உண்மை தெரியாத அளவில், அவங்களுக்கு தெரியாத மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பேசலை. அவங்க அங்கே போனதுக்கு அப்புறம் நேரடியாக அரசின் மீது குற்றம் சாட்டினாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை இடங்களுக்கு இது போல உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பியிருக்கிறாங்க, எத்தனை கூட்ட நெரிசல் சாவுகளுக்கு நீதிக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க. காவல்துறை செயல்பாடு உட்பட குஜராத்தில் என்ன நடந்திருக்குது, யூபியில் என்ன நடந்திருக்குது, மத்திய பிரதேசில் என்ன நடந்திருக்குது, அங்கெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு மாநிலத்துக்கு வெளியில் விசாரணை, மாநில போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற நிலையில் வெளி மாநிலங்களில் விசாரணைக்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குது. சிபிஐ விசாரணைக்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குது. அதிலெல்லாம் அந்த மாநில போலீஸுக்கோ அந்த மாநிலத்தினுடைய தலைமையில் முதலமைச்சராக இருந்தவர்களுக்கோ எந்த பின்னடைவும் யதார்த்தத்தில் ஏற்படலை. அவங்கெல்லாம் முதலமைச்சர் பதவியை விட இன்னும் பெரிய பதவிகளில் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதனால ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டது என்பதற்காக அது தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்வது அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்த நினைப்பவர்கள் சொல்லக்கூடிய வாதமே தவிர அதுல உண்மை எதுவும் இல்லை. சவுக்கடி, சரியான சவுக்கடி, வன்ம அரசியல் அப்படிலாம் திரு எல்முருகன் சொல்றாரு. அந்த அளவுக்கான ஒரு அழுத்தமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா? அவசியம் இல்லை. அது போக அவங்க தேவை இல்லாம திமுகவை இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு திமுக அரசை, அதிகாரிகளை இந்த இடத்துக்குள்ள கொண்டு பேசுறாங்க. இல்ல, காவல்துறைக்கு பொறுப்பே இல்லைன்னு முற்றுமா நிராகரிக்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா நிகழ்வுல ரோல் யாருக்கான ரோல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். விசாரணை நடக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல் படுத்துறது அல்லது குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறத முதலமைச்சர் 27ஆம் தேதி அங்க நைட்டு போயிட்டு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாருங்கிறத நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் நெரிசல்ல சிக்கி மடிந்து போவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஜெனரலா தவேகாவுக்கு ஒரு பெயில் அவுட் கொடுக்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அரசியல் படுத்தல, அரசியல்ல தாவேகா மேல குற்றம் சாட்ட சொல்றீங்க. முதலமைச்சருடைய இந்த கருத்தை எப்படி சொல்றாங்கன்னா, காவல்துறை மேலையும் தமிழக அரசு மேலையும் தவறு நடந்திருக்கு, அதுல இருந்து திசை திருப்புவதற்காகத்தான் இந்த மாதிரி எந்த தலைவரும் விரும்ப மாட்டாங்க, மானுட பற்றை நாம் விதைக்க வேண்டும், தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரு ரோல் மாடலா இருக்கு, இந்த விவகாரத்திலே அதை நாம கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு அப்படிங்கிற கருத்துக்களை சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதலமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு மாற்றி விடுவதற்காக சொல்றாருங்கிறதெல்லாம் முழுக்க கற்பனையான விஷயம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வேறொரு திசைக்கு மாற்றி விடுவதை அன்றாட நிகழ்வாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு யார் எது செய்தாலும் அதே மாதிரி உணர்வு வருகிறதுன்னு தான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது தவிர உடனடியாக பிஜேபி ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ஈகோ சிஸ்டம் உடனடியாக என்ன சொல்லுச்சு, 40 பேர் செத்து போனது
பாஜகவிற்கு அதிர்ஷ்டம். என்டிஏக்கு அவர் வந்தாகணும். இப்போ வரலன்னா அவரு உள்துறை அமைச்சர்கிட்ட என்ன பாடுபடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு யூடியூப்ல. தவறான கருத்து, நீங்க அனுமதிக்க கூடாது. ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு. உங்களுக்கு உறுதி உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்னொரு பத்திரிகையாளர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. அது பாஜக சொல்லுன்னு அவர் சொல்லக்கூடாது. அதான் சொல்ல வரேன். இல்ல இருங்க, பாஜகவின் ஈகோ சிஸ்டம்ன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க? பாஜக திமுகவின் ஈகோ சிஸ்டம்னு சம்பந்தமே இல்லாம பாஜக ஆபீஸ்ல ஒரு பாஜக ஆபீஸ்ல வச்சு நடத்துறீங்க. சரிங்க, எல்லாரும் உங்க கெஸ்டா வந்து பாஜக ஆபீஸ்ல கண்டென்ட் இருந்தா பேசுங்க. கொஞ்சம் ஒரே நேரத்துல 2 பேர் பேசுவாங்க. இல்ல 2 பேர் பேசலாமா, 3 பேர் பேசலாமா ஒரே நேரத்துல? சொல்லுங்க. பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா இல்ல அவருக்கு கொடுக்குற அதே சலுகை எல்லாருக்கும் கொடுப்பீங்க தானே? பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், ஒரு பத்திரிகையாளர் அப்படி சொல்றாரு, நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க அந்த பிஜேபி ஈகோ சிஸ்டம்ங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க அப்படிங்கறது தான் கேள்வி. எப்படி பிஜேபி வந்து திமுக ஈகோ சிஸ்டம்னு திமுகவோடு தொடர்பு இல்லாதவர்களை எல்லாம் போட்டு ஒரு பெரிய கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுவும். அப்ப அது தவறுனா இதுவும் தவறு தானே வரும். அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கங்கறத அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? அதுக்காக அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு அல்லது தமிழ்நாடு அரசு அடிச்சுட்டாங்கன்னு சொல்றது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது பெஸ்ட் பேக்கரி கேஸ், திரும்பவும் நான் அதுக்கு தான் வரேன். பெஸ்ட் பேக்கரி கேஸை ப்ராப்பரான விசாரணை நடக்கலை இந்த மாநிலத்தில், இந்த மாநிலத்துக்கு வெளியில் நடக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டு ஆமாம் ப்ராப்பராக என்கொயரி நடக்கலை அப்படின்னு மகாராஷ்டிராவில் இந்த கேஸை நடத்தி முடிங்கன்னு குஜராத் ரைட்ஸ் கேஸை அங்கே மாற்றினாங்க. முதலமைச்சராக அப்போ இப்ப பிரதமராக இருக்கிறவர் நரேந்திர மோடி தான் அப்போ குஜராத் முதலமைச்சராக இருந்தார். வியாபம் கேஸுக்கு அதே மாதிரி சிபிஐ என்கொயரி கொடுத்தாங்க. பிஜேபி கவர்மெண்ட் தான் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற ஒரு முதலமைச்சர் தான். பாஜகவின் ஆல்டர்னேட்டிவ் முகமாக சில மீடியாக்களால முன்வைக்கப்பட்ட நபர் தான். சிவராஜ் சிங் சௌஹான் தான் இருந்தாரு. ப்ராப்பரா மாநிலத்துக்குள்ள விசாரணை நடக்கல அப்படின்னு சொல்லி சிபிஐ என்கொயரி, அந்த மாநில விசாரணை ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு விசாரணை வேண்டும்னு சொல்லி சிபிஐக்கு மாத்தினாங்க உச்ச நீதிமன்றம். உன்னாவ் ரேப் கேஸ் டோட்டலா யூபி போலீஸ் வந்து நடவடிக்கைகளே எடுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கும் சிபிஐ என்கொயரிக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. இது எல்லாத்துலயும் எக்ஸ்பிளிசிட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஃபெயிலியர் பத்தி இருக்கு. அந்த பட்டியல் இதுவும் வருதுங்கிறார். இருக்கு. இதுல அப்படி எதுவுமே இல்ல. இவங்க தற்குறிப்பு ஏற்ற அணின்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஸ்ரீகாந்துக்கு தெரியும். தன் குறிப்பை ஏற்றி அங்க உண்டானதை இன்டர்பிரேட் பண்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி அதுல ஒண்ணும் இல்ல. நல்ல உதாரணங்கள் சொன்னார். 2019 தேர்தல்ல, 21 தேர்தல்ல, 24 தேர்தல்ல, 3 தேர்தல்கள்ல நேரடியாக அரசியலுக்கு வந்து நேரடியாக மோதி பார்த்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல்ல டிஎம்கே ஏடிஎம்கே போலவே கொள்கை பேசிக்கிட்டு அதே சமயம் நடைமுறையில நம்மோடு இயைந்து போகக்கூடிய ஒரு கட்சியை முன்னால நிறுத்தி அவங்களுக்கு வர்ற ஓட்டெல்லாம் பிரிச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு ஒரு டிசைனோட களத்துல இறக்கி விடப்பட்ட கட்சி தான் டிவிகே. அதனால பெரிய சக்தியா வருது. அதனாலதான் கூட்டணிக்காக இது பண்றாங்க. அது ஆபத்தா இருக்கும் மற்ற கட்சிகளுக்கு. அது பிரிக்கிற ரோல பண்ணாலே ஏடிஎம்கேயும் பிஜேபியும் என்டிஏவும் வின் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது என்றால் டிவிகே தனியாக இருக்கும். நம்ம தனியா நின்று ஜெயிக்க முடியாது, திமுகவோட மோதுவதற்கு இன்னும் கொஞ்சம் வலிமையான நபர்கள் தேவைன்னு முடிவு பண்ணாங்கன்னா டிவிகேயை உள்ள தூக்கி போட்டுக்குவாங்க. விஜய் சுயமா எடுக்க மாட்டாரா முடிவை? சத்தியமாக அந்த முடிவு பிஜேபி எடுக்கிற முடிவு தான். விஜய் தன்னுடைய அறிவிப்பாக அதை வெளியில சொல்லுவாரு. சொல்ற ரெண்டாவது ஆப்ஷன் ஒருவேளை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, முகமும் குரலும் விஜயோடதாக இருக்கும். கண்டென்ட் வந்து ஸ்ரீகாந்த் கொடுக்கிற கண்டென்ட் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்ற ரெண்டாவது ஆப்ஷன் ஒருவேளை நடக்குதுன்னு வச்சுங்க, அது விஜய்க்கு ஒரு அரசியல் தற்கொலையா போய் முடியாது. கொள்கை எதிரின்னு பேசிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டணி வைக்கிறாரு. விஜயகாந்துக்கு கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் அவர் அதுக்கப்புறம் ஷைன் பண்ணல அப்படின்னு ஒரு காரணத்தினால அந்த மாதிரி சொல்றாங்க.
ஒருவேளை விஜயகாந்த் ஹெல்த்தியா இருந்து கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறது யாருக்கும் உறுதியாக தெரியாது. ஓகே. அதனால ஊகங்களின் அடிப்படையில அந்த முடிவு எடுக்க முடியாது. பட் கிளைம் பண்ணார்ல, முதல்ல ஒரு போஸ்டர் வச்சுட்டு ஒரு பொசிஷன் வச்சுட்டு கிளைம் பண்ணார்ல, அந்த கிளைம் மீனிங்லெஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடும். அவங்க கூட கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னா அதுல அவர் அவுட் ஆயிடுவார், அந்த இடத்துல அவுட் ஆயிடுவார். ரைட். திமுகவும் பிரவீன் ஆயிடும்னா, அது பிரவீன் காந்தி, நிறைவு. திமுகவை நீங்க சேர்ந்து வந்தாலும் சரி, தனிச்சு வந்தாலும் சரி, ஃபைட் பண்ணி பார்ப்போம். அரித்மெட்டிக்ல வாங்கண்ணா, ஃபைட் பண்ணி பார்ப்போம். அரித்மெட்டிக்ல பேசுங்க. ஃபைட் பண்ணி பார்ப்போம் சார்.